இருந்தாங்க அவருக்கு. அந்த குரு ரொம்ப அற்புதமான ஆற்றல் உடையவர். ஆனால் பார்ப்பதற்கு பொதுவாக துறவிகளே எளிமையாக இருந்தாலும் இவர் அதிலும் ரொம்ப எளிமையான ஒரு துறவியாக இருப்பார். அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாத்வீகமான சாந்தமான ஒரு அமைதி. அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், நமக்கு ஒரு அமைதி வரும் மனசுல. நம்ம கோவிலுக்கு வர்றது கூட அப்படிதானே, மனசுல அமைதி வேணும், இப்படி நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்து வர்றோம். அதே போலதான் அந்த குரு அப்படி ஒரு அமைதியான முகக்கலையோட இருக்கக்கூடியவர். நிறைய சீடர்கள் இருக்காங்க அவர்கிட்ட. இந்த சீடர்கள் எல்லோருமே அவரு என்ன சொல்றாரோ அப்படியே கட்டுப்பட்டு நடப்பாங்க. இதுல ஒரு சீடன் பாத்தீங்கன்னா இங்க தங்கி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ரொம்ப வறிய குடும்பத்தில இருந்து வந்த அந்த சீடர் இறை பக்தியையும் ஆன்மீக நிலையையும் அறிவதற்காக அந்த துறவியிடம் சீடனாக சேர்ந்திருக்கார். இப்போ இவருக்கு இந்த சீடனுக்கு அவனுடைய வீட்டுல அவனுடைய சகோதரிக்கு திருமணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்ப அவனோட பெற்றோர் தன்னோட மகனை பார்த்து, நீ நம்மளோட வீட்டுக்கு கண்டிப்பா வரணும், உன்னோட சகோதரி திருமணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க. நீ எதுவும் பொன்பொருள் கொண்டு வரணும்னு எதுவும் சொல்லல. ஆனா இவனுக்கு புரியும், தன்னோட வீட்டினுடைய வறிய சூழ்நிலை புரியும். சின்ன வயதா இருக்கும் போதே தன்னுடைய சகோதரி திருமணத்தை எல்லாம் அவங்க அம்மா ஒரு கற்பனையா பேசுறதும் அவனுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எந்த வேலைக்கும் போகல, நம்ம இறைபக்தி சார்ந்து வந்துட்டோம், எல்லாமே இறைவன் நம்ம வந்துட்டோம். அதுக்கு மேல நம்மளுடைய குரு இருக்காங்க, நம்ம குரு நம்மளை பார்த்துக்குவாங்க. இப்படி ஒரு பரிபூரணமான எண்ணம் அவன் மனசுல நிறைஞ்சிருக்கு. இப்போ தன்னோட குரு கிட்ட சொல்றாங்க. குரு அப்படி அவனை அமைதியா பாக்குறாரு. சரிப்பா, மிக்க மகிழ்ச்சி, நீ உன்னோட சகோதரி திருமணத்துக்கு போயிட்டு வா. இப்ப என்ன செய்யறாரு, ஒரு பைய கொடுக்கிறாரு. இந்த பையில இருக்கிறத நீ ஊருக்கு கொண்டு போய், இது உனக்கு நிறைய அற்புதங்கள் செய்யும், உன்னோட சகோதரியோட திருமணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றாரு. தொடர்ந்துலாம் பார்க்கல. ஏன்னா குரு சொல்றது வேத வாக்கு. கடவுள் சொன்னா எப்படியோ அதே போலதான் குரு சொன்னாலும் அது அப்படியே பயபக்தியோட குருவோட காலில் விழுந்து வணங்கிட்டு அந்த பைய வாங்கிட்டு கூட இன்னும் 4 சீடர்களோட சேர்ந்து இந்த காட்டு வழியா பயணம் பண்றாங்க. எப்பயுமே ஒரு நல்லவன் இருந்தா ஒரு சேட்டைக்காரனும் இருப்பான் இல்லையா? அதே மாதிரி அதுல ஒரு குறும்புக்கார ஒருத்தன் சொல்றான், எப்ப இது உன்னோட சகோதரி திருமணத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா இதுல நிறைய பொன் பொருள்கள்லாம் இருக்கும், நம்ம இதை திறந்து பார்க்கலாம்னு சொல்றோம். அப்ப இந்த சீடன் சொல்லுவான், இல்ல இல்ல வேணாம், குரு தந்ததை நம்ம அப்படியெல்லாம் திறந்து பார்க்க கூடாது, ஊருக்கு போயே பார்த்துக்கலாம். அதெல்லாம் இல்லப்பா, இப்ப என்ன நம்ம குரு நம்மளை பார்க்கவா போறாரு, நம்ம இதை திறந்து பார்த்துருவோம், நம்ம என்ன இதை செலவா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவசரமா திறந்து பார்க்கறாங்க. திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்கு தெரியுங்களா? நிறைய மாதுளை பழங்களா இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னையா இது, சகோதரி கல்யாணத்துக்கு போற, சிரமப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்திருக்க, சரி நம்ம குருவும் பொன் பொருள் உடையவர் கிடையாது, வேற ஏதாவது தந்திருக்கலாம், இது வெறும் மாதுளம்பழத்தை போய் தந்திருக்காரு, இவ்வளவுதானா இவர் மனசு அப்படின்னு இவங்க எல்லாம் பேசுவானுங்க. ஆனா அப்போ அந்த சீடன் மட்டும் சொல்லுவான், அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நமக்கு நம்மளுடைய குரு எது செஞ்சாலும் எது செய்தாலும் நிச்சயமா நன்மைக்காதான் இருக்கும், இது திருமணத்துக்கு பயன்படும் சொன்னாரு, நம்ம அதை எடுக்க வேண்டாம், அப்படியே திருமணத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போறாங்க. இந்த ஊருக்கு போற வழி, அந்த எல்லைக்குள்ள போகும்போதே பார்த்தா ஊரு முழுக்க ஒரே பரபரப்பா இருக்கு. என்ன பரபரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜா, அந்த ஊர்லினுடைய ராஜாவுடைய மகள்
அந்த இளவரசிக்கு ஏதோ ஒரு வினோதமான ஒரு நோய் வந்திருக்கு, யாராலையும் குணப்படுத்த முடியல. இப்ப அந்த நோய்க்கு என்ன பண்ணும்னா, ஒரு தூய்மையான ஒரு சுத்தமா கிடைக்கக்கூடிய மாதுளை பழங்கள் கிடைச்சாதான் இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பார்த்து இந்த ஊர் முழுக்க மாதுளை பழங்களே இல்லை, அந்த பருவ காலமும் இல்லை. ஏன்னா சில பழங்கள் சீசனா தான் கிடைக்கும். அப்ப இந்த பருவ காலத்துல இங்க மாதுளை பழங்கள் இல்லை. இப்ப ராஜாவுக்கு என்ன ஒரு அவசரம், நம்மளுடைய பிள்ளையின் இந்த நோயை தீர்க்கிறதுக்கான மாதுளம்பழம் கிடைச்சா அவனை நான் அப்படியே சிம்மாசனத்துல கூட தூக்கி வச்சிருவேங்கிற ரேஞ்சில் இருக்கார். இப்ப என்ன பண்றாரு, இந்த நாடு முழுக்க இந்த மாதுளை பழம் கிடைக்கணும்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா ஊர் முழுக்க தேடியாச்சு, அந்த ஊர்ல இல்லை. இந்த செய்தி இவங்க நடந்து வர்றவங்க கிட்ட கிடைக்குது. இவங்க அப்படியே மனப்பூர்வமா அந்த குருவை அப்படியே வணங்கிட்டு இந்த கூட வம்பு பேசிக்கிட்டே வந்தாங்களே அவனுங்களுக்கும் மேனி எல்லாம் சிலிர்த்து போச்சு. அப்ப நம்ம குருவுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்கள் அப்படியே அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. அந்த இளவரசிக்கு வைத்தியம் பண்றாங்க. அவ உடனடியாக அவளுக்கு நிவாரணம் கிடைச்சிருது. அவ ரொம்ப தெளிவா அழகா எழுந்திருச்சாச்சு. இப்போ உடனே ராஜா இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. இவன் தன்னோட வறுமையான சூழ்நிலை, இந்த குரு தந்த மாதுளை பழம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சகோதரி திருமணத்தையும் பத்தி சொல்றான். உடனே ராஜா ஒரு முடிவு எடுக்கிறாரு பாருங்க. என்ன முடிவு தெரியுங்களா, இவனோட சகோதரி திருமணம் ஒரு இளவரசி திருமணம் போல வெகு விமரிசையா நடக்கணும், இந்த ஊரே பார்த்து அதிசயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை தானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறார். இப்ப இது நடந்துருச்சா, அந்த குரு சொன்னது நடந்துருச்சா? குரு என்ன சொன்னாரு, உன்னோட சகோதரி திருமணத்துக்கு உதவியா இருக்கும், ரொம்ப விமரிசையா சகோதரி திருமணம் நடக்கும்னு சொல்லி இருப்பாரு. இப்ப அதுவே நடந்துருச்சு. இந்த குருவும் இந்த சீடர்களும் மற்ற சீடர்களும் அப்படியே அந்த குருவை மனசுக்குள்ள வணங்கிக்கிட்டு திருப்பி இந்த திருமண நிகழ்வெல்லாம் முடிஞ்சிட்டு குரு கிட்ட பயணமாறாங்க. இதே போலதான் நம்மளுடைய இந்த பக்திங்கிறது முழு அர்ப்பணிப்பா இருக்கணும். நமக்கு இறைவன் தருகிற எந்த ஒரு சோதனையோ எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டுமே, அதனால என்ன, இறைவன் நம்மளை சோதிச்சாலும் நிச்சயமாக நமக்கு நன்மையையே தருவாரு அப்படிங்கிற எண்ணம் பரிபூரணமாக இருக்கணும். இறைவன் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாரு இல்லையா, நீ பெரியவனா சின்னவனா ஏழையா பணக்காரனா அழகா இருக்கியா எதுவும் பார்க்க மாட்டார். நம்மளுடைய பக்தியின் தூய்மை தான் அவரை விரும்புவார். கலப்படமற்ற அன்பாக அது இருக்கணும். பொதுவா பக்தி செய்யறதுல 9 வகை சொல்லுவாங்க. இந்த 9 வகையில முக்கியமா இப்ப நம்ம பின்பற்றக்கூடிய 4 வகையான பக்தியை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல சிரவண பக்தி. இது எது அப்படின்னா, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே இதுதான் சிரவண பக்தி. அதாவது இறைவன் குறித்த பெருமைகளை கேட்பது. இப்ப எங்கேயும் இறைவனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இந்த பேச்சுக்களை கேட்பதற்குங்கிற எண்ணிக்கை கொஞ்சம் சொற்பமாக தான் இருக்கும். ஆனா நிச்சயமாக அப்படி இல்லை. இப்ப எல்லாராலும் ஆலயத்திற்குள்ள போக முடியல, சில நேரம் நம்மளால வெளியில இருந்து கூட கேட்போம் அப்படின்னா இறைவனின் பெருமைகளை காதார கேட்பதே ஒரு தூய்மையான பக்தி தான். அது முதன்மையான பக்தி, அதுதான் சிரவண பக்தி. நிச்சயமா இப்ப கேட்டுட்டு இருக்க நீங்க எல்லாருமே புண்ணியம் செய்தவர்கள். இறைவனை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த எனக்கும் மிகுந்த புண்ணியம் இருக்கிறது அப்படின்னு தான் நிச்சயமாக நான் கருதுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கீர்த்தன பக்தி. கீர்த்தனை அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், இறைவனை குறித்து பாடுவது. அப்படி இறைவனை குறித்து பாடிக்கொண்டே இருப்பது. எப்போ பார்த்தாலும் இறைவனை குறித்த பாடல்களை பாடிக்கொண்டே சில பேர் இருப்பாங்க. வீட்டில் வேலை செய்யும் பொழுது கூட அவங்க இறைவனை குறித்து பாடிக்கொண்டே இருப்பாங்க. சதா சர்வ நேரமும் இறைவனை குறித்த பாடல்களாக இருக்கும். அல்லது ஒரு பகுதி நேரத்திலாவது இறைவனை குறித்த பாடல்களை பாடுவது அப்படிங்கிறது கீர்த்தனை பக்தி. மூன்றாவது ஸ்மரண பக்தி. இந்த ஸ்மரண பக்தி அப்படிங்கிறது மனப்பூர்வமாக இறைவனை மனதிற்குள்ளாக நினைப்பது.
எந்த நேரமும் இறைவன் சிந்தனையோட இருக்கிறது தான் இந்த ஸ்மரண பக்தி. நான்காவது அர்ச்சன பக்தி. நம்ம ஆலயத்திற்கு போய் இறைவனை வணங்கி பூஜை செய்யறது, இது எல்லாமே அர்ச்சன பக்தி. ஆக இந்த எளிமையான இந்த 4 பக்திகளை நாம ஏதாவது ஒன்றையாவது தினந்தோறும் பின்பற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக அதை எல்லாரும் செய்யணும். இப்ப எல்லாரும் அர்ச்சன பக்தியிலையும் இருக்கீங்க, சிறுவன பக்தியிலையும் இருக்கீங்க.